ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பூ போல் வருத இடியப்பம் தாங்க பார்க்க போகிறோம். இடியப்ப மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணுங்க. மாவு எவ்வளோ தூரத்துக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இடியப்பம் பூ போல் அழகாக வந்துடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி தாங்க எடுக்கணும். இதில் நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுடு தண்ணியை வந்து நாம் இந்த இடியப்ப மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இடியப்பம் நல்லா பூ போல் வருங்க. நான் சொல்லுறேன், இது மாதிரியே நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அழகாக இடியப்பம் வீட்டிலையே நல்லா செஞ்சு அசத்துடுவீங்க பாருங்கள். இடியப்ப மாவில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோங்க. கை வச்சு கிளற வேண்டாங்க, தண்ணி நல்லா சூடாக இருக்குங்க. ஏன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி தாங்க நம்ம இப்போ இடியப்ப மாவில் சேர்க்குறோங்க. கவனங்க, அதனால் கரண்டி வச்சு நல்லா அழகாக கிளறி விட்டுக்கோங்க. இடியப்ப பக்குவத்துக்கு நல்லா அழகாக அடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வருங்க. மாவை சேர்த்துட்டோங்க. மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த பக்குவத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, இது சரியான பக்குவங்க. இப்போ மாவு சேர்த்துட்டேங்க. இடியப்ப அச்சில் மாவு எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இடியப்ப தட்டு இருந்தானா இடியப்ப தட்டில் வைங்க, இல்லைன்னா இட்லி தட்டுலேயே இட்லி அச்சிலேயே நாம் இந்த இடியப்பத்தை அழகாக வைக்கலாங்க. இடியப்ப தட்டு அச்சில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வளைச்சி அப்படியே கொண்டு வாங்க. நமக்கு இடியப்பம் அழகாக வந்துடுங்க. அந்த சேப்புக்கு கொண்டு வாங்க. இதுக்கு மேலே நாம் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்க்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வைங்க. தேங்காய் துருவல் மேலே இன்னொரு லேயர் மாதிரி இடியப்பத்தை நல்லா அழகாக பருத்து வைக்கலாங்க. நடுக்கெண்ணெய் இருக்குல்ல, ஹோல், அதை பிடிச்சி தாங்க நம்ம அந்த பாத்திரத்தில் வைக்கணும். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும்போது அது ஆவி வரும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம இப்படி வைக்கும்போது நம்ம ஆவி வந்து கையில் தாங்க படும். இப்படி நீங்கள் பிடிக்க வேண்டாங்க. நடுக்க இருக்குது பார்த்தீங்களா, இதை தாங்க நம்ம பிடிச்சி அந்த பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோங்க. தண்ணி நல்லா சூடாகியாச்சுங்க. தண்ணீர் கொஞ்சமாக கம்மி பண்ணியே வைங்க. இட்லி பாத்திரத்தில் இடியப்ப தட்டை வச்சுட்டோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் இருக்கட்டுங்க. இடியப்பம் சீக்கிரமாக வெந்துடுங்க. இதை மூடி வைக்கலாங்க. திறந்து பார்க்கலாங்க இடியப்பம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நாம் அழகாக சாஃப்டாக பூ மாதிரி இடியப்பம் நம்ம செஞ்சு அசத்துட்டோங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ண பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.